வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈஸ்வரி ஏற்பாடு பண்ணினவங்க வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்க. செம்ம டென்ஷனா இருக்க பாக்யா. யாரையோ தெரியாதவங்கள கூட்டிட்டு வந்து நிச்சயம் பண்றேன்னு சொல்றது பெரிய தப்பு. எப்ப கல்யாணம் பண்ணணும்னு இனியா முடிவு பண்ணுவா. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நாம யோசிக்கலாங்கிறாங்க பாக்யா. இனியா எடுத்த முடிவை தான் நாம பார்த்தோமே அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இனியா அழுதுகிட்டு நிக்கிறாங்க. அந்த விஷயத்த பத்தி பேசாதீங்கன்னு தான் சொல்லியிருக்கேன்லங்கிறாங்க பாக்யா. உன் பிடிவாதத்தால இனியாவுக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கையில மண்ணள்ளி போடாத அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, எது நல்ல வாழ்க்கை? யாருன்னே தெரியாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதா? முன்ன பின்ன தெரியாத ஆள பெத்தவங்க சொல்றாங்கன்றதுக்காக கல்யாணம் பண்ணி நான் பட்ட கஷ்டமும் அவஸ்தையும் போதும் அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபிக்கு செருப்படி வாங்கின மாதிரி இருக்கு. இனியாவுக்கும் அந்த நிலைமை வேண்டாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, இப்ப ஈஸ்வரி செருப்படி வாங்கின மாதிரி நிமிர்ந்து பாக்குறாங்க. ஏன் பாக்யா, இனியா மேல உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா? எனக்கும் இனியா மேல ரொம்ப அக்கறை இருக்கு. உன்னை விட அதிகமாவே எனக்கு இருக்கு. என்ன பாத்தியல்ல அப்படின்னு கோபி கேட்க, பொண்ணு பார்க்க வரும்போது எல்லாமே நல்லவங்களா தான் இருப்பாங்க. அப்புறம் தானே சுயரூபம் தெரியுது அப்படின்னு பாக்யா முகத்தை சுழிச்சு நக்கலா சொல்ல, கோபிக்கு ஈஸ்வரிக்கும் அடுத்து செருப்படி விழுந்த மாதிரி இருக்கு. அந்த கதையெல்லாம் விடுங்க. இனியா கிட்ட படிக்கிற வயசுல அவகிட்ட கலந்து பேசாம இனியாவுக்கு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்றதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க பையன் வீட்டுக்கு போன் பண்ணி நிச்சயம் நடக்காதுன்னு சொல்லுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. இவ விருப்பத்துக்கே விட்டா நம்மளையெல்லாம் தலகுனிய வைப்பா அப்படின்னு ஈஸ்வரி என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன்னு பேச, பசங்கன்னா அந்தந்த வயசுக்கு ஏத்த மாதிரி சிலதை செய்யதான் செய்வாங்க. எது தப்பு எது சரின்னு நாம தான் சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு புதுசா வேற ஏதோ எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கத்துறாங்க பாக்யா. என்ன, எனக்கு நீ கிளாஸ் எடுக்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாட்டி ஆன்ட்டி சொல்றது சரிதான் பாட்டி. இனியாவ நீங்க பொண்ணு பார்க்க ஆள வர சொன்னதெல்லாம் தப்புதான் அப்படின்னு ஜெனி சொல்ல, ஆ அது சரி, நேத்து உன் ஆன்ட்டிக்கு எதிரா நின்ன, இன்னைக்கு உன் ஆன்ட்டி பக்கம் சாஞ்சிட்டியா? ஏன் ஏதாவது ஒரு பக்கம் நிக்க மாட்டியா ஜெனி நீ அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இது வீடு தானே பாட்டி, யாரு நியாயமா பேசுறாங்களோ அவங்க பக்கம் நிக்கிறதுல என்ன தப்பு இப்போ அப்படின்னு ஜெனி கேட்க, ஆமா இவ பெரிய நீதி தேவதை அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, பாட்டி ஒரு பொண்ணு யாரு கூடயாவது பழகினா உடனே இன்னொருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல அந்த காலம் அப்படின்னு எழில் சொல்ல, வந்துட்டான்டா சினிமாக்காரன், இதெல்லாம் உன் சினிமாவுல வசனமா வச்சுக்கோ அப்படின்னு அத்தனை பேருக்கும் பதில் கொடுத்துட்டு நிக்கிறாங்க ஈஸ்வரி. அவன் சொல்றது சரிதானே பாட்டி, இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு. இங்க பாருங்க, இனிமே உங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா முடிவெடுக்கலாம்னு தோணுது அப்படின்னு செழியன் சொல்ல, வாப்பா பொறுமைசாலி, நீ அவ்வளவு பொறுமைசாலியா இருந்தா அந்த செல்வி பையனை நீ போய் ஏன் அடிச்ச அப்படின்னு தேவையில்லாதத உள்ளர இழுக்கிறாங்க. பாட்டி நீங்க எல்லாரையும் இங்க எங்களை வாய் அடைக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர நியாயத்தை பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஜெனி சொல்ல, முறைக்கிறாங்க ஈஸ்வரி அவங்கள. அதை பார்த்து அமிர்தாவே பயந்து போயிடுறாங்க. ஏம்மா நீ மட்டும் வாய மூடிட்டு இருக்க, உன் பங்குக்கு நீ ஏதாவது பேசு அப்படின்னு சும்மா நிக்கிற அமிர்தாவை வம்புக்கு இழுக்கிறாங்க ஈஸ்வரி. இனியாவுக்கு நல்லது பண்றதா நினைச்சு நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனா அதனால இனியாவுக்கு எந்த நல்லதுமே நடக்க போறது இல்ல. இந்த என்கேஜ்மெண்ட் வேணாம் பாட்டி அப்படின்னு அமிர்தா சொல்ல, பாத்தியா கோபி, மொத்த குடும்பமே நமக்கு எதிரா திரும்பிருச்சு அப்படின்னு கோபிய உசுப்பேத்தி விடுறாங்க ஈஸ்வரி. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் இவ்வளவு பயப்பட தேவையே இல்ல. நானும் நம்ம அம்மாவும் ஒரு தப்பான ஆள்கிட்ட ஒரு தப்பான குடும்பத்துக்கிட்ட ஒப்படைப்போன்னு நினைக்கிறீங்களா? நீங்களே பாத்தீங்கல்ல, நல்ல பையன் நல்ல கம்பெனில ஒர்க் பண்றான். அது மட்டும் இல்ல, இப்ப வெறும் நிச்சயதார்த்தம் தான் அப்படின்னு உத்தமன் கோபி விவரிச்சிட்டு இருக்க, நீ எதுக்குடா இவ்வளவு விளக்கமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற? யார் என்ன சொன்னாலும் சரி, நாளைக்கு இனியாவுக்கு நிச்சயம் நடக்கும் அப்படின்னு ஈஸ்வரி முடிவா சொல்லிட, இனியா பயந்து போய் பாக்குறாங்க. அத்த, என் பொண்ணு விஷயத்துல யாரும் முடிவெடுக்க கூடாது. நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, நீங்க நினைக்கிறது நடக்கவே நடக்காது அப்படின்னு பாக்யா கத்த, இவங்களும் பாக்யா அப்படின்னு பதிலுக்கு கத்த, அவங்களும் அத்தைன்னு கத்துறாங்க. இன்னைக்கு வரையில உங்க பையன் விஷயத்துல நீங்க தான் முடிவெடுக்கிறீங்க, அதோட நிறுத்திக்கோங்க. இனியா விஷயத்துல தலையிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு பாக்யா தடவையா பகிரங்கமா மிரட்டுறாங்க அவங்க அத்தைய. திரும்புற பாக்யா அழுதுகிட்டு இருக்க இனியா கிட்ட வந்து, நீ அழாத இனியா, அம்மா நான் இன்னும் உயிரோட இருக்கேன்ல, அழாத நீ அழாத, வா போலான்னு இனியாவை கூட்டிட்டு உள்ளர போறாங்க. எல்லாரும் உள்ளர போயிட்டா ஆகாவளி அம்மாவும் பையனும் மட்டும் அங்கேயே நிக்கிறாங்க. என்னம்மா பாக்யா இப்படி பேசிட்டு போறா அப்படின்னு கோபி கேட்க, டேய் அவளை விடுடா, இந்த பாரு பட்டுப்புடவை வாங்குறதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. இனியா கிட்ட ஏதாவது புது ட்ரெஸ் இருக்கும், அதையே அவ போட்டுக்கிட்டோம். அப்புறம் வர்றவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா பாக்யா சமைக்க போறது இல்ல, உன் கிச்சன்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு ஈஸ்வரி பாட்டுக்கு சொல்லிட்டே போக குழம்பி போய் நின்ன கோபி, என்னம்மா நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுன்னு பாக்யா
அவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு போறா. அப்புறம் எப்படின்னு கோபி கேக்குறாரு. அவ அப்படிதான்டா பேசுவா. ஆனா அத நாம கண்டுக்க கூடாது. நாம இனியா கிட்ட பேசிக்கலாம் சரியா? போ, போய் நீ உன் வேலைய பாரு அப்படின்னு ஈஸ்வரி போக அம்மாவைய திகைச்சு போய் பார்த்துட்டு நிக்கிறாரு கோபி. வீட்ல இருக்கவங்க என்ன சொன்னாலும் இது ரெண்டுங்களுக்கும் உரைக்காது. வர்றவங்க முன்னாடி செருப்படி வாங்கினாதான் அடங்குவங்க போல இருக்கு. நைட் ஆகுது. மிஸ்டர் கோபி உத்தமன் இனியாவை கூட்டிட்டு அம்மா கிட்ட வர்றாரு. உட்காரு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல உட்காரு அப்படின்னு அங்க இருக்க சேர்ல உட்கார வைக்கிறாரு கோபி. ஓகே, 2 சாம்பிராணிகளும் சேர்ந்து இனியா மண்டைய கழுவ போகுதுங்க போல. இனியா கொஞ்சம் பயத்தோடவே 2 பேரையும் பார்க்க, கோபி, மாப்பிள்ளையோட அம்மா எனக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இனியாவ மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சு போச்சாம் அப்படின்னு அழம்பாக்குற ஈஸ்வரி, நீயே ஒரு மாதிரியா இருக்கன்னு இனியா கிட்ட கேக்குறாங்க. ஏய் இனியா, ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. யூ ஹாவ் டு பி வெரி ஹாப்பி அப்படின்னு கோபி சொல்ல, ஊர்ல எல்லாம் ஒருத்தருக்கு 30-40 வரன் பார்த்து கூட அமையவே மாட்டேங்குது. முதல்ல வர்ற வரனே அமையறதெல்லாம் பெரிய குடுப்பின அப்படின்னு பில்டப்ப ஸ்டார்ட் பண்றாங்க ஈஸ்வரி. திடீர்னு பொண்ணு பார்க்க வந்தாங்க. என்கேஜ்மெண்ட் கல்யாணம்னு என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்கிறாங்க இனியா. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, பாட்டி நான் படிக்கணும் அப்படின்னு இனியா சொல்ல, படிக்கணும்னு இப்பதான் உனக்கு ஞாபகம் வந்துச்சா? அந்த ஆகாஷ் கூட சிரிச்சு சிரிச்சு பேசும்போது ஞாபகம் வரலையா? ஊர் சுத்தும் போதெல்லாம் ஞாபகம் வரலையா? அப்படின்னு ஈஸ்வரி இனியாவோட வாயை அடைச்சிடுறாங்க. அம்மா ப்ளீஸ்மா, இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, விஷயத்துக்கு வாங்கங்கிறாரு கோபி. இனியாமா, டாடி மேலயும் உன் பாட்டி மேலயும் உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? இந்த வீட்ல இருக்க எல்லாருமே, முக்கியமா நானும் உன் பாட்டியும் உனக்கு நல்லது மட்டும்தான் செய்வோம், நல்லது மட்டும்தான் நினைப்போன்ற நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல அப்படின்னு கோபி மாயாஜால வார்த்தையில வீசி மண்டை கழுவ ஆரம்பிக்கிறாரு. பொறுமையா எல்லாத்தையும் பண்ணணும்னு நாங்களும் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஏற்கனவே 2-3 பேர் வந்து பொண்ணு கேட்டாங்க. அப்பெல்லாம் என் பேத்தி படிச்சு முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும் கல்யாணத்தை பத்தி மூச்சு விடுறதா இல்லன்னு சொன்னேன். இப்பவும் அப்படியே தான் இருந்திருப்பேன். நீ அமைதியா இருந்திருந்தா. உனக்கு தானே காதல் கல்யாணம் எல்லாம் தேவைப்படுது. பிள்ளைங்க ஆசைப்படுறத நடத்தி கொடுக்கறது தானே வீட்டுல இருக்க பெரியவங்களோட கடமை அப்படின்னு எல்லா பழியும் இனியா மேல போட்டு ஏதோ அவங்க இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் நின்ன மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. என்ன கோபின்னு ஈஸ்வரி கேட்க, இருங்க இருங்கம்மா நான் பேசிக்கிறேன், நான் புரிய வைக்கிறேங்கிற கோபி. இனியாமா, என்னடா இவங்க சட்டுன்னு ஒரு பையனை கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுவாங்களோன்னுலாம் நீ யோசிக்கிற இல்ல? என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, உடனே அடுத்து கல்யாணம் தானேன்னுலாம் நினைச்சு நீ பயப்படாத. இதோ பாரு, இந்த கல்யாணம் நீ எப்போ ஓகே சொல்றியோ, நீ எப்ப ரெடி ஆகுறியோ அப்பதான் அது நடக்கும். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நீ நீ படிக்கணும்னு நினைச்ச படி. 1 வருஷம், 2 வருஷமா, இல்ல 3 வருஷமா, 4 வருஷம் ஆனா கூட நாங்க அதுக்காக வெயிட் பண்றோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் உனக்காக வெயிட் பண்ண தயாரா இருக்காங்க. ஆனா இப்போ ஒரு பேச்சுக்கு நாம என்கேஜ்மெண்ட் செரிமனி மட்டும் வச்சுக்குவோம் அப்படின்னு கோபி சொல்ல இனியா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஏன்னா எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கணும்ல. ஏன்னா அடுத்தது என்ன ஆகுன்றத பத்தி எல்லாம் நாங்க ஒரி பண்ண வேண்டியது இல்லைல்ல. உனக்கும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. நீ நிம்மதியா படிக்கலாங்கிறாரு கோபி. இப்போ எனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்ல டாடி அப்படின்னு இனியா சொல்ல, தெரியும் உனக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லன்னு எனக்கு தெரியும். இனியும் அப்படி எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான் ஒரு பயத்துல நாங்க இந்த ஏற்பாட பண்றோம் அப்படின்னு கோபி சொல்ல, ஐயோன்ற மாதிரி தலையை சாய்ச்சிட்டு பாக்குறாங்க இனியா. சில விஷயங்கள் எல்லாம் நீயே புரிஞ்சுக்கணும் இனியா. எனக்கும் வயசாகுது. எப்போன்னு இல்லாம உன் தாத்தா மாதிரி நானும் ஒரு நாள் போய் சேர்ந்துடுவேன் அப்படின்னு ஈஸ்வரி அடுத்த அஸ்திரத்தை எடுத்து வீச, ஐயோன்ற மாதிரி பாக்குறாங்க இனியா. உன் அப்பாவுக்கு வேற அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. ஏற்கனவே ஒரு தடவை செத்து பொழைச்சு வந்திருக்கான். இனி ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னா அவன் உடம்பு தாங்காது அப்படின்னு டாக்டர் ஈஸ்வரி கண்ணீரோட சொல்ல, கலக்கமா பாக்குறாங்க இனியா. அப்புறம் எனக்கு என் புள்ள இல்லாம போயிடுவான் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, ஐயோன்னு பதறாங்க இனியா. வீட்லயும் அவனுக்கு எந்த நிம்மதியும் இல்ல. ஒரு பக்கம் உன் அம்மா வீட்டை விட்டு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நீங்க எல்லாரும் மாத்தி மாத்தி அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாம அவனும் போய் சேர்ந்துட்டா என்ன பண்ண முடியும்? உலகத்தையே தாங்கிட்டு இருக்க ஹெர்குலிஸ் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்கறாங்க ஈஸ்வரி. ஏன் புள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் உசுரோட இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அழுகையோடு சொல்ற ஈஸ்வரி கண்ணை தொடச்சுக்கிட்டு, நான் போய் சேர்றத பத்தி எல்லாம் நான் பெருசா கவலைப்பட மாட்டேன், நீயும் கவலைப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா போற உசுறு பேத்தி கல்யாணத்தை பார்த்துட்டு போகணும்னு ஆசைப்படுது. கோபி, உன் கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏண்டி, இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை அதை பண்ண இதை பண்ணுன்னு ஏதாவது கேட்டிருக்கேனா? தடவையா உன்னை கேக்குறேன், எனக்காக இத ஒண்ணு பண்ணு என்ன அப்படின்னு உயிர் போற நிலையில இழுத்துட்டு இருக்க மாதிரி கேக்குறாங்க ஈஸ்வரி. ஒரு வழியா அவங்க டிராமாவை அரங்கேற்றி முடிக்க, பாட்டி அப்படின்னு ஈஸ்வரிய தவிப்போட கூப்பிடுறாங்க இனியா.
பாரு, பாட்டியோட நிலைமைய பாரு, எப்படி அழறாங்க பாரு, இதோ பாரு, அவங்க மனசுல இருக்கறதெல்லாம் உன்கிட்ட சொல்லியாச்சு. ஓகே, அவங்க சொல்லிட்டாங்க. ஆனா என்னால சொல்ல முடியல. உனக்கு ஒரு அழகான வாழ்க்கை, ஃபென்டாஸ்டிக் லைஃப அமைச்சு குடுக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுல ஏதாவது தப்பு இருக்கா? அதனால தான் கேக்குறோம். ப்ளீஸ் ஒத்துக்கோ. தயவு செய்து ஒத்துக்கோ. தயவு செஞ்சு நோன்னு மட்டும் சொல்லிடாத. அப்பா மேலயும் பாட்டி மேலயும் நம்பிக்கை வச்சு இந்த முடிவ நீ ஏத்துக்கோ. ஓகே? ப்ளீஸ் இனியாம்மா அப்படின்னு கோபி பயங்கரமா ரவுண்ட் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஏத்துக்குவாடா? இவ தேடிக்கிட்ட பையனுக்கும் நாம தேடி வைக்கிற பையனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு இவளுக்கு நல்லாவே தெரியும்டா. இனியா கண்டிப்பா நல்ல முடிவு தான் எடுப்பா அப்படின்னு நாடகக்காரி ஈஸ்வரி சொல்றாங்க. இனியா ரொம்பவே தர்ம சங்கடமா தவிக்கிறாங்க. ஒரு பக்கம் கண்ணீரோட உட்கார்ந்து இருக்க பாட்டி, இன்னொரு பக்கம் ஏக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்க அப்பா. ரூமுக்கு வர்ற இனியா பாக்யாவோட கைய புடிச்சிட்டு அழு அழுன்னு அழறாங்க. நான் பண்ணது தப்புன்னு எல்லாரும் சொன்னாங்க. நான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டேம்மா. இனி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். அதோட இந்த விஷயத்த விட வேண்டியதுதானேம்மா. எதுக்குமா யாரையோ கூட்டிட்டு வந்து பொண்ணு பார்க்க வைக்கணும்? என்கேஜ்மெண்ட் வரல எதுக்குமா போகணும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. முன்னாடிலாம் டாடி பண்ணது பிடிக்கலன்னா அவர்கிட்ட உட்கார்ந்து பேசவாவது முடியும். இப்ப பேச கூட முடியல. எதையுமே காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாரு. கோபப்படுறாரு. பாட்டியும் டாடியும் ஒரே மாதிரி திங்க் பண்றாங்க அப்படின்னு இனியா அழுதே சொல்லிக்கிட்டு இருக்க. போதும் அழாத அப்படிங்கிற பாக்யா வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்து இந்தா குடின்னு நீட்டுறாங்க. இனியா அழுதுகிட்டே இருக்க. குடி அப்படின்னு பாக்யா மறுபடியும் சொல்ல வாங்கி குடிக்கிறாங்க இனியா. போதுமான்னு பாக்யா வாட்டர் பாட்டில வாங்கி அந்த பக்கமா வைக்க, அம்மா நான் இப்ப என்னம்மா பண்ணட்டும்? ஏதாச்சும் ஹாஸ்டலுக்கு போயிரட்டா? இல்ல வேற எங்கேயாச்சும் போயிடட்டுமா? அப்படின்னு இனியா கேட்க. வேற எங்கேயாவதுன்னா அப்படின்னு பாக்யா கேட்க. எங்கேயாச்சும் போறேங்கிறாங்க இனியா. அப்படி எல்லாம் போனா இந்த வீட்ல இருக்கவங்க விட்டுருவாங்களா? நீ போறதுக்கு பர்மிஷன் குடுத்துருவாங்களா? அப்படின்னு பாக்யா கேட்க. அம்மா நீ பர்மிஷன் குடுத்தா போதுமா எனக்கு? அப்படின்னு இனியா சொல்ல. இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அதெல்லாம் நடக்காது இனியா. அப்படியே நீ ஹாஸ்டல் போனாலோ வேற எங்கேயாவது போனாலோ என்ன நடக்கும்னு நீ நினைக்கிற? அப்படின்னு பாக்யா கேட்க. நான் என்ன செய்யறதுன்னே எனக்கு தெரியலம்மா. எல்லாத்துல இருந்தும் தப்பிச்சு ஓடினா போதும்னு இருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல. எப்பவுமே தப்பிச்சு ஓட முடியாது இனியா. சமயங்கள்ல இருக்கிற இடத்துல இருந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பாக்யா சொல்ல. இப்ப என்னை என்னமா பண்ண சொல்ற அப்படின்னு இனியா சலிப்பா கேட்க. நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. எனக்கு நீ பண்ணி கொடுத்த சத்தியத்துல உறுதியா இருக்கியா அப்படின்னு பாக்யா கேட்க. கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்கேம்மா. ரொம்ப உறுதியா இருக்கேன். ஆகாஷ் கிட்ட நான் பேசுறதே இல்ல. ஸ்டடீஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்றேன். உங்க எல்லாரையும் பெருமைப்படுத்துற மாதிரி நான் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவேம்மா அப்படின்னு இனியா சொல்ல. அப்ப சரி, எனக்கு கொடுத்த வாக்க நீ காப்பாத்துவல்ல? அப்ப நானும் ஒரு வாக்கு கொடுக்கறேன் உனக்கு. அத நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் உன் வாழ்க்கையில உன் விருப்பத்துக்கு மாறா ஒரு விஷயம் நடக்க விட மாட்டேன். அவங்க பாத்திருக்கிற மாப்பிள உலகத்திலேயே நல்லவனா கூட இருக்கட்டும். ஆனா இப்ப உனக்கு கல்யாணம் வேண்டாம். இது முடிவெடுக்கிற வயசு இல்லங்கறதுனால தான் ஆகாஷ் கிட்டயே உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னேன். அவங்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு வேற ஒருத்தங்க கிட்ட பேசுன்னு சொல்ற அளவுக்கு முட்டாள் நான் கிடையாது. அந்த மாதிரி தப்ப நான் பண்ணவும் மாட்டேன். பாட்டியும் உங்க அப்பாவும் ஏற்பாடு பண்ற இந்த கல்யாணம் நடக்காது. நீ அம்மாவை நம்புற இல்ல அப்படின்னு பாக்யா கேட்க. நம்புறேம்மா அப்படின்னு இனியா சொல்ல. அப்ப நீ கவலைப்படாம இரு. எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா மாதிரி நீ படிப்புல மட்டும் கவனமா இரு. படிப்பை முடிச்சிட்டு என்ன பண்ணணும்னு மட்டும் நீ யோசி. வீட்ல நடக்கிற இந்த தேவையில்லாத விஷயங்களை பத்தி நீ யோசிக்கவே யோசிக்காத அப்படின்னு அவங்க எல்லாம் குப்பைங்கன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்கறாங்க பாக்யா. பாட்டியும் அப்பாவும் என்னென்னமோ ஏற்பாடு பண்றாங்களேங்கிறாங்க இனியா. பண்ணட்டும் பண்ணட்டும், பிளான் தானே, பண்ணிட்டு போகட்டும். ஆனா உன்னோட விருப்பத்தை மீறி எதுவுமே நடக்காது இனியா. கவலைப்படாம இரு, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க பாக்யா. சரியான பாக்யா கேட்க கொஞ்சம் நிம்மதியா அவங்க தோல்ல சாஞ்சிக்கிறாங்க இனியா. மறுநாள் பொழுது விடிய செல்வி சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. கட்டல்ல ஆகாஷ் உட்கார்ந்து இருக்க. ரெண்டு பக்கமும் அவரோட தம்பியும் தங்கச்சியும் உட்கார்ந்து இருக்காங்க. ரொம்ப வலிக்குதானேன்னு அவரோட தம்பி கேட்க. இல்லடாங்கிறாரு ஆகாஷ். நல்லா அடிச்சுட்டாங்களான்னு அந்த பொண்ணு கேட்க. இல்லம்மா அப்படின்னு ஆகாஷ் சொல்ல. நான் மட்டும் அங்க இருந்திருக்கணும். அவங்க எல்லாரையும் திருப்பி அடிச்சிருப்பேன் அப்படின்னு ஆகாஷோட தம்பி சொல்ல. சிவா அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அடிதடி எல்லாம் நமக்கு வேணாம் தம்பி. படிக்கிற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் காய் கட் பண்றாங்க செல்வி. எங்களை ஏமா அண்ணனை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகல அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க. உங்க அண்ணனை இந்த நிலைமையில பார்க்க என்னாலயே முடியல. நீங்க தாங்குவீங்களா? அதனாலதான் கூட்டிட்டு போகல. உங்க பெரியம்மா உங்களை நல்லா பாத்துக்கிடுச்சா அப்படின்னு செல்வி கேட்க. நல்லாதான் பாத்துக்கிட்டாங்கம்மா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல. சரின்னு செல்வி தலையாட்டு
வேலைய கண்டினியூ பண்ண செல்வின்னு கூப்பிட்டுக்கிட்டு பாக்யா வர்றாங்க. பாக்கான்னு செல்வி எழுந்திருக்க, பிள்ளைங்களும் எழுந்திருக்கிறாங்க. ஆகாஷோட தம்பி தங்கச்சி 2 பேரும் பாக்யாவை முறைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க பாக்யா. செல்விய லேசா தரைய பாத்துக்கிட்டு இருக்க, ஆகாஷும் ரொம்ப அன்னீசியா உட்கார்ந்து இருக்காரு. எப்படி இருக்கீங்கன்னு சமாளிச்சுக்கிட்டு பாக்யா கேட்க, எதுக்கு செளி அண்ணனும் அங்கிளும் அண்ணன் அடிச்சாங்க சொல்லுங்க அப்படின்னு ஆகாஷோட தம்பி கேட்க, சிவா பேசாம இருங்கறாங்க செல்வி. அண்ணன் பண்ணுனது பிடிக்கலன்னா சொல்லிருக்கலாம்ல, அடிக்கிறது தப்பு தானே அப்படின்னு அத குட்டி பொண்ணு கேட்க, ஆ தப்புதாம்மா, பெரிய தப்புதான், இனிமே இந்த மாதிரி கண்டிப்பா நடக்காது அப்படிங்கிற பாக்யா இந்தான்னு ஒரு பேக் நீட்ட, இல்ல வேண்டான்னு தடுக்கறாங்க அந்த பொண்ணு. புடி புடிமா அப்படின்னு பாக்யா அந்த பேக் கொடுக்க, அதை வாங்கி பக்கத்துல வச்சிடறாங்க அந்த பொண்ணு. எப்படி இருக்கா ஆகாஷ்னு கேட்க, ஆ ஆ நல்லா இருக்கேங்கிறாரு அவரு. கை எப்படி இருக்குன்னு பாக்யா கேட்க, கைய நினைச்சுதான்க்கா ராத்திரியும் பகலுமா புலம்பிக்கிட்டே இருக்கிறான், பரீட்சை வேற வருது, இந்த கைய வச்சுட்டு எப்படி பரீட்சை எழுத போறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு செல்வி சொல்ல, செடியண்ணே கோவம் நியாயம்தான், அடிக்கிறதுனா வேற எங்கேயாவது கூட அடிச்சிருக்கலாம், ஆனா கையை இப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் விசும்ப ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா எக்ஸாமுக்கு முன்னாடி கை சரியாயிடும் ஆகாஷ், நீ நல்லபடியா எக்ஸாம் எழுதுவ அப்படின்னு பாக்யா தைரியம் கொடுக்க, நானும் எல்லா சாமிகிட்டையும் வேண்டிக்கிட்டு இருக்கேன்க்கா, என் பிள்ளைக்கு பரீட்சைக்கு முன்னாடி கை மட்டும் சரியானா கூட போதும் அப்படிங்கிற செல்வி. அக்கா காப்பி குடிக்கிறியான்னு கேக்குறாங்க. இல்ல இல்ல வேண்டாம், டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் இவனை பாக்கலல்ல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன், வீட்ல வேற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. சரி செல்வி நான் கிளம்புறேன்னு பாக்யா சொல்ல, என்னக்கான ஆர்வமா கேக்குறாங்க செல்வி. என்ன விஷயம், இன்னும் இந்த பிரச்சனை முடியலையா அப்படின்னு செல்வி கொஞ்சம் பயத்தோட கேட்க, இல்ல இல்ல அது வேற ஒரு பிரச்சனை, அத நான் பாத்துக்கிறேன், நீ கைய நினைச்சு வருத்தப்படாதப்பா, நாம வேறொரு டாக்டரை பாக்குறதுனால பாத்துக்கலாம், கண்டிப்பா எக்ஸாமுக்குள்ள கைய சரி பண்ணிடலாம் சரியா அப்படின்னு பாக்யா கேட்க, சரி ஆண்டின்னு தலையசிக்கிறாரு ஆகாஷ். செல்வி ஆகாஷ் அப்பா வந்தாரான்னு பாக்யா கேட்க, இல்லக்கா இன்னும் அந்த ஆள் வரல, அந்த ஆள் இருக்கிறது ஒண்ணுது இல்லாதது ஒண்ணுது, இனிமே வந்தா கூட வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு இருக்கேன் அப்படின்னு செல்வி எரிச்சலா சொல்ல, செலவுக்கு காசு இருக்கா செல்வி அப்படின்னு பாக்யா கேட்க, அதெல்லாம் இருக்குக்கா, நீ கொடுத்த காசு இருக்குங்கிறாங்க செல்வி. வேணும்னா சொல்லுன்னு பாக்யா சொல்ல, இல்லக்கா இருக்குக்கா போதுங்கிறாங்க செல்வி. சரி நான் கிளம்புறேன்னு பாக்யா சொல்ல, சரிங்கிற மாதிரி தலையாடுறாங்க செல்வி. பாக்யா திரும்ப ஆன்டின்னு ஆகாஷ் கூப்பிட மறுபடியும் திரும்புறாங்க. இல்ல ஒண்ணும் இல்லன்னு ஆகாஷ் சொல்ல, என்ன என்ன சொல்லுன்னு பாக்யா கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல ஆன்டிங்கிறாரு அவரு. என்னமோ சொல்ல வந்தல்ல சொல்லுன்னு பாக்யா கேட்க, ஆகாஷ் தவிப்பா மென்னு முழுங்குறாரு. இனியா நல்லா இருக்காளா அப்படின்னு ஆகாஷ் கேட்க, பாக்யா முகத்துல ஒரு மின்னல். ஆகாஷ், இனியா பாப்பா அது வீட்ல தானே இருக்கு, அது நல்லாத்தான் இருக்கும், எல்லாரும் நல்லாதான் பாத்துக்கிடுவாங்க அப்படின்னு செல்வி சொல்ல, அது இல்லம்மா, ஆன்ட்டி இனியாவ அடிக்கலாம் செய்யலல்ல அப்படின்னு கேட்க, நீ இனியாவ பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேங்கிறாங்க பாக்யா. ஆகாஷ் சரின்னு தலையாட்ட, நான் வர்றேன் செல்வி, ஏதாவது நான் ஃபோன் பண்ணு அப்படின்னு பாக்யா சொல்ல, சரிக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துருவேன் அப்படின்னு செல்வி சொல்ல, முடியுமா, இல்ல 2-3 நாள் கழிச்சு வர்றதுனா கூட வா, பிரச்சனை இல்லைன்னு பாக்யா சொல்ல, இல்லக்கா நான் வந்துடுறேங்கிறாங்க செல்வி. சரி செல்வி அப்படின்னு பாக்யா கிளம்ப, போற பாக்யாவை தவிப்போட ஆகாஷ் பாத்துட்டு இருக்க, ஆகாஷ செல்வி பாக்குறாங்க. இதுல எந்த நாடகம் அரங்கேற போகுது, எது புஸ்வானமா போக போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.